அனுமதி கொடுத்தாங்க என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அடையாளம் காட்ட சொன்னாங்க. என் குழந்தை அடையாளமே காட்டாத நிலைமையில் அப்படி ஒரு அடையாளமே இல்லை. மூஞ்சியே சிதைச்சி வச்சுருந்தாங்க. குடிச்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. உடல் கூராய்வு ஆய்வு அதில் தான் அந்த குழந்தை என்ன குடிச்சிருக்குன்னு தெரியும். அதை விட வேற எதுவுமே இல்லை. ஆனால் அதில் அந்த குழந்தை சேட்டர்டே எதுவுமே சாப்பிடலை. வெறும் எம்டி ஸ்டொமக்கோட தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள ஜெயிலில் புழல் ஜெயிலில் உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க கணக்கு காட்டிட்டாங்க. இப்படி 7 பேரை நாங்கள் ஜெயிலில் போட்டோம். சரண் என்ற ஒரு பையன் தான் ஃபோன் பண்ணேன். அப்போ என் பையன் வந்து நான் அப்போ தான் வெளியே போய் நிற்கிறேன். அவன் படிக்கிறேன். அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜானுன்றவரோ பாட்டிலே இறந்துச்சான், ஃபௌசி அவள் ஹாஸ்பிட்டல். நான் லொக்கேஷன் அனுப்பி சொல்லிட்டு உடனே நான் போகிறேன். என் சின்ன தம்பியை கால் பண்ணுறேன். அவனும் அவன் பொண்டாட்டியும் வராங்க. பார்த்தா ஜானு ரோட்டில் கிடக்குறான். உள்ள விசாரிச்சிருக்கணும் என்ன சண்டை, டிஎம்கே பசங்களுக்கும் உங்களுக்கு என்ன சண்டை நீங்க விசாரிச்சிருக்கணும். ஒன் விசாரிக்கவே இல்லை. ஏண்டா அதுதான் ஒரு பொய்யான இதை காட்டிட்டாங்களே. ஜான்சி பௌசி அப்படியே மூடி மறைச்சிடலாம். அம்மா அப்பா கிடையாது எனக்கு. உலகமே என் பொண்ணு தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃபாருக்குன்ற ஒரு பையன், ஒரு பொண்ணு பௌசி. பெண் பிள்ளை தான் எனக்கு படித்து தைரியமாக என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். 3 வருஷம் படிச்சுட்டு உன்னை நான் உட்கார வச்சு பார்த்துக்கிறேம்மா, என் குழந்தை கனவோடு வந்த பிள்ளை தான் இங்கே. இந்த லீவுக்கு 2 மாதம் வந்து இந்த ஒரு நாளில் இந்த மாதிரி ஆகும் நாங்கள் நினச்சிட்டோம். அப்படின்னு நான் 1,30,30,000 போய் கட்டிட்டு கூட வந்துட்டு என் பிள்ளை காலேஜ் நான் எழுதுறான். 12,000 லெஸ் பண்ணாங்க. சிங்கிள் பேரண்ட்னு ஒரு லெஸ் பண்ணாங்க 12,000. வீட்டில் பிள்ளை படிக்கிறாண்டு அதுக்கு ஒரு 12,000 லெஸ் பண்ணிட்டு கம்மி பண்ணாங்க. இல்லாட்டி எனக்கு 2 லட்ச ரூபாய் கட்டி சொன்னது. என் பிள்ளைக்காக எனக்கு 80,000 லெஸ் பண்ணாங்க. நான் 2006ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன். அங்கே இருந்து என்னத்துக்கு வந்தேன்னா அங்கே எங்கள் உயிர் போயிரும் வந்துட்டு உயிரை காப்பாற்றி இங்கே வந்தது. 2007ஆம் ஆண்டு தான் என் குழந்தை பிறந்துச்சு. 18 வயசு கரெக்டாக இங்கே உயிரை எடுத்துட்டீங்க. அதுக்கு நம்ம அங்கேயே உயிரை இப்போ ஒரு நாட்டுக்காக உயிரை கொடுத்துருந்தா கூடயே நெஞ்சை தட்டிட்டு சொல்லலாம் நாட்டுக்காக உயிரத்தை கொடுத்தது. டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இத்தனை ஜெயிப்பாரு, விஜய் சார் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்த டைம்ல நீங்க வந்து ஒரு 10 நாள் என் குழந்தை இறந்துச்சு. என்னால ஜீரணிக்கவே முடியல. நம்ம முதலமைச்சர்ல கூட எங்களுக்கு எந்த இதுவும் வந்ததில்லை. சம்பந்தமும் கிடையாது. இதுல என் பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க கொலைகாரனுக்கு உண்மையிலே கொலைகாரனுங்க ஜெயில இருக்கானுங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவன் கொலை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் நான் ஆசைப்படுறேனே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு குறித்து 2 பேர்கிட்ட பேச போகிறோம். என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகு நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு குற்ற சம்பவமாக அது பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான பார் தான் கேட்வே பார். இதில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு 18 வயது இளம் பெண் கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டாருங்க சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் அனிச்சங்குப்பத்தைச் சேர்ந்த யான்சி 18 வயது இளம் பெண். அவங்க ஒரு இலங்கை தமிழர். அவரோடு வந்த 17 வயது சிறுமி அவங்களும் பலத்த காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பலனின்றி பின்னர் உயிரிழந்தாங்க. ஸோ 2 பேருமே மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த 2 குழந்தைகளுடைய பெற்றோரை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அந்த 2 பேரோட வழி என்ன, அந்த 2 பேரும் சொல்லக்கூடிய பல உண்மை சம்பவங்கள் என்ன. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் வாயிலாகவும் அரசு தரப்பில் இருந்தும் காவல்துறை தரப்பில் இருந்தும் பல தவறான தகவல் கசிவிடப்படுகிறது எங்கள் குழந்தைகளை பற்றி. அதை பற்றி ஒரு உண்மையான முழு விவரத்தையும் தற்போது வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த 2 பிஞ்சு குழந்தைகளை இழந்த அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத குறித்து அவங்க பதிவு பண்ண விரும்பி இருக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட நம்ம ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் சார்பாக விரிவான விஷயங்களை கேட்டு பெறலாம். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் நேர் ஸ்டெல்லா. நான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து வந்திருக்கேன்.
நாங்க இளம் யான்சியோடைய அம்மா. நான் ஜான்சியோடைய அம்மா. உங்களுடைய பேருமா? பத்ரு நிஷா சார் என் பேர். என் ஊர் வந்து பேரம்பாக்கம், முதல் தெருவு காந்தி நகர். என் பொண்ணு பேர் வந்து ஃபவுசியா. அவங்க வந்து யான்சியோடையும் கூட போனவங்க. அவங்க தான் மைனர் இல்லையா? ஆமா, ஆக்சுவலி yes, 12 வயசுக்கு கீழே அவங்க சிகிச்சை பலன்று இழந்திருக்கிறாங்க. ஆமா. ஸோ முதல்ல யான்சியோடைய தாய், உங்களுடைய குழந்தை இன்னைக்கு இழந்திருக்கிறீங்க 2 பேருமே. அது ஒரு பேரிழப்பு தான். அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கிறதுல அது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணம் முதல்ல என்ன? அதிலிருந்து நம்ம துவங்கிட்டு அதன் பிறகு இன்னைக்கு ஏன் நீதி கிடைக்கலங்கிறத நோக்கி நகரலாம். உங்கள் 2 குழந்தைகளும் எப்படி பயணம் பண்ணாங்க, எதனால் இந்த சம்பவம் நடந்திருக்காரு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இல்லை, எனக்கு நான் பாண்டிச்சேரியில் தான் ஒரு 5 இயர்ஸாக இருந்தேன். நான் கேம்பில் இருக்கிறதால, கேம்பு வீடு உடைச்சி கட்டுறதால ஒரு 5 இயர்ஸாக பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அங்கே இருந்து இவங்க மகள் பௌசியாவை பார்க்குறதுக்கு என் பொண்ணு இங்கே வந்தது என்னத்துக்காகண்டா, அவள் காலேஜில் சேர்றதுக்கு ஏரோஸ் படிக்கிறதுக்காகத்தான் இங்கே சேர்றதுக்காக வந்தா. ஆனால் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதால, இல்லைம்மா வேணாம் இந்த காலேஜ், நீ இங்கே பாண்டியிலே நான் எங்கேயாவது பார்த்து அழகப்பன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டிருந்தேன். அப்போ அங்கேயே படியண்டு என் பொண்ணு சாட்டர்டே எனக்கு ஒரு 7:51 கால் பண்ணியிருந்தாங்க. அம்மா நான் நாளைக்கு வர்றேன், இப்போ நான் பௌசி கூட கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் பேசினா, சிரிச்சுக்கிட்டு தான் பேசினாள். அப்புறம் பார்த்தா ஒரு 3 மணி நேரம் கழித்து எனக்கு கால் வருது, உங்கள் குழந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்லேயே அவுட்டு, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் அங்கே இருந்து வரும்போது இங்கே விடியப்புறம் 5 மணி ஆயிடுச்சு. சென்னைக்கு வர்றது பாண்டியில் இருந்து 5 மணி ஆயிடுச்சு. 5 மணியில இருந்து அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் நான் என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சாங்க. அடுத்த நாள் காலையிலேயே இல்லை சாயங்காலம் வரைக்குமே உட்கார வச்சாங்க. என்ன ஏது ஒன்றுமே எனக்கு சொல்லலை. என் பொண்ணுக்கு நான் கேட்குறேன், என்ன அடிபட்டுச்சா, உயிர் இருக்கா, ஒன்றுமே சொல்லலை. என் பொண்ணையும் காட்டலை. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காவல்துறை அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் என் பிள்ளைய பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க என் குழந்தைய ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அடையாளம் காட்ட சொன்னாங்க. என் குழந்தை அடையாளமே காட்டாத நிலைமையில் அப்படி ஒரு அடையாளமே இல்லை, மூஞ்சியே செதைச்சி வச்சுருந்தானுங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது என் குழந்தை ஏதோ டிஜே டான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போயிருக்கா. ஆனால் அந்த பப்பில் குடித்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, உடல் கூராய்வு ஆய்வு. அதில் தான் அந்த குழந்தை என்ன குடிச்சிருக்கன்ட்டு தெரியும். அதை விட வேற எதுவுமே இல்லை. ஆனால் அதில் அந்த குழந்தை சாட்டர்டே எதுவுமே சாப்பிடலை, வெறும் எம்டி ஸ்டொமக்கோட தான் இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் குடிக்கல, மது அருந்தலங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க, பண்ணிட்டாங்க. வெறும் பித்த நீர் மட்டும்தான் இருக்குது, ஆல்கஹால் கிடையாது அப்படின்னு உறுதி பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்குமே அந்த கொலை செய்தவங்களை அவங்க ஜெயிலில் போடலை. அந்த கொலை செஞ்ச நபர்களை வந்து சிறைப்படுத்திட்டாங்க, அந்த பாரம் மூடிட்டாங்கிறது இப்போ ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தியா இருக்குது. ஊடகத்துல செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கொலை செய்தவனுங்களை வெளியே விட்டுட்டு அவனுக்கு பதிலா வேற ஒருவங்களை, காசுக்கு நிறைய பேர் போறதுக்கு இருப்பாங்கல்ல, காசு வாங்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள புழல் ஜெயில உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க கணக்கு காட்டிட்டாங்க, இப்படி 7 பேரை நாங்க ஜெயில போட்டோம். ஆனா எங்களுக்கு அந்த இதை பற்றி எதுவும் இல்லை. அதே மாதிரி இப்போ எஃப்ஐஆர் காப்பியண்டா அவங்க அடிச்சவங்க டீட்டெயில்ஸும் அதில் வரணும் இல்லை. எஃப்ஐஆர் காப்பியில் அதில் அடிச்சவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அதில் எப்படிண்டா அந்த பையன் ஒருவன் பேட்டி கொடுக்குறான் பாருங்க, அதுவும் அவங்க அட்வொகேட் எடுத்து தான் பேட்டி கொடுக்குறாங்க. அவனுடைய வாக்குமூலம் மட்டும்தான் அதில் இருக்குது. அடித்தவங்க வாக்குமூலமும் எதுவுமே அந்த எஃப்ஐஆர் காப்பியில் கிடையாது. அதே மாதிரி அந்த பாரை அப்போ தான் அந்த 3 நாளுக்குள்ளே மூடி வச்சாங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏண்டா நாங்கள் இந்த பிள்ளைங்க நியாயம் கேட்டு வருவாங்க, எதுவுமே நம்ம செய்யலை, அதால் மறுபடியும் பாரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. குற்றவாளிக்கு தண்டனை வழங்கலை, அந்த பாரையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடித்தவன் டிஎம்கே, பார் வச்சிருக்கிறவன் டிவிக்கு. என்ன சொல்றீங்க? உண்மைதான், அதுதான் உண்மை. ஏண்டா கட்சினாலதான். அதனால நாங்க வந்து ஒரு ஏழைப்பட்டவங்க, எங்க பிள்ளைங்களை பின்னணி தெரிஞ்சுட்டனால எங்களை வந்து அந்த பிள்ளையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ற வரையும் தான் என் கூட வந்து போலீஸ்காரங்க ரொம்ப ஒரு புள்ளிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற வரையும் வந்து எதுவுமே கேட்கல. அந்த நைட்டு வரையும் கேட்டாங்க, அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் புள்ள வந்து சனிக்கிழமை நைட்டு இது மாதிரி ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை புள்ள சாயந்தரம் வரையும் அந்த துடிப்பு மட்டும்தான், கை கால் அசைவுது, கோமாலன் தான். எங்கள் பாப்பா பௌசியா வந்து கோமாலன் தான். கை கால் துடிப்பு இருக்குது, மொட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த இது வரையும் வெட்டுப்பட்டு தையல் போடுறாங்க. புள்ள கை கால் அசைவு இருக்குது, நம்ம பேசுறது கேட்குது, பட் வந்து தண்ணியாக போகுது. பிள்ளைக்கு என்னான்னு வாயால் இன்னும் வாக்குமூலம் சொல்லலை.
சரி நாங்களும் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐசியூவில் வந்து சனிக்கிழமை நைட்டுனா மறுநாள் காலையில் ஐசியூவில் வச்சிட்டாங்க. அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, மண்டே ஃபுல்லாக இறந்துச்சு. பட் வந்து அவங்க வந்து இருக்கு உயிர் இருக்குன்னு என்னை வந்து ஏண்டா இப்ப இந்த ஜான்சியன்ற புள்ள ஸ்பாட்லயே அவுட்டு. அது கோயம்பேடு பாரிமுனை போற இடத்துல மெயின் இடத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தானே இருக்குது. அப்ப அந்த இடத்துலயே இறந்துருக்குது. உடனேக்குமே இந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொன்னா அதை பெரிய ரொம்ப பெருசாயிடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. என்ன சொன்னாங்க வச்சு போராட்டம் நடத்த சொல்லி போலீஸ்காரருக்கு எப்படியாவது நம்ம பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொன்னாங்க. பெரிய பிரச்சனை கலவரம் ஆயிரும். ஏண்டா அடிச்சவங்க கொஞ்சம் வசதியானவங்க. நம்ம நான் ஒண்ணு கேக்குறேன், இதே ஒரு பெரிய அதிகாரியோட குழந்தைக்கோ அப்படி ஆயிருந்தா இவ்வளவு மெத்தனை போக்கு காட்டுவாங்களா? கட்டாயமா காட்ட மாட்டாங்க. உடனேக்குமே தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க உடனேக்குமே. ஆனா எங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணு பதவி இது இருக்கணும், அல்லது பணம் இருக்கணும், இல்ல பணம் பலம் இருக்கணும். ரெண்டுமே இல்ல. அதால ஏதோ நாய ரோட்ல அடிச்சு பரிதாபப்படுற நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு 11:30க்கு கால் வந்தது. எங்க பையனுக்கு சரண் என்ற ஒரு பையன் தான் ஃபோன் பண்ணான். அப்போ என் பையன் வந்து நான் அப்போ தான் வெளியே போய் நிற்கிறேன் அவன் படிக்கட்டில். அம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜானுன்றவோ ஸ்பாட்லேயே இறந்துச்சான், ஃபௌசியா ஹாஸ்பிட்டல். நான் லொக்கேஷன் அனுப்பி சொல்லிட்டு உடனே நான் போகிறேன். என் சின்ன தம்பியை கால் பண்ணுறேன், அவன் பொண்டாட்டியை வராங்க. பார்த்தா ஜானு ரோட்டில் கிடக்குறான், தூக்கி அந்த மேலே போட்டு தலகாணி போட்டு பெஞ்சிட்டை போட்டு வச்சுருக்காங்க. என்னை அடையாளம் காமின்னு போலீஸ் கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு அங்கேயே மயங்கி வீழ்ந்துட்டு பிறகு என் தம்பியும் பையனும் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் போகிற வரையும் அந்த பாடி அங்கே தான் இருந்தது. நான் போன பிறகு தான் ஏற்றினே போனாங்க. பேரம்பாக்கம் நான் வந்து ராமாபுரத்தில் இருந்தேன், சென்னையில் இருந்தேன். நான் பாப்பா படிக்கிறான்ட்டு இங்கே வந்திருந்தேன், ஹையர்ஸ்க்கு படிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தேன். நான் அதுக்கு முன்னே இங்கே இருக்கிறேன், யூஎஸ்லேருந்து சென்னையில் தான் இருக்கிறேன் நான். அப்போ நான் வந்து அந்த பிள்ளைக்கு அதான் ஒரு 1/2 hour டிஃப்ரெண்ட் எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு. வந்த பிறகு தான் எடுத்தாங்க. அப்போது ஆக்சிடென்ட் ஆகுனது 11 மணி. ஆனால் இவங்க வந்து 11:30ன்றாங்க 12ன்றாங்க. எனக்கு வந்து 11:30க்கு கால் வந்தது, நான் ஓடியாந்தது. அப்போ தான் தூக்கி எடுத்துனே போகல. அப்போ என் தம்பி பொண்டாட்டியும் என் தம்பியும் வந்து தான் பிள்ளையை ஏற்றின்னு போகணுன்னு நான் எழுதுனதுனால என்னை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றிக்கின்னு எங்கள் பையனும் எங்கள் பிரதரும் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போனாங்க. ஏற்றின்னு போயிட்ட பிறகு இந்த பிள்ளையை தூக்கி அங்கே போட்டாங்க. எங்கள் பொண்ணை பார்க்க என்னால் பயமாயிடுச்சு. எனக்கு அதை தாங்குற சக்தியில் இந்த குழந்தையும் என் குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துக்கினேன். 10-11 நாளாக என் வீட்டில் தான் அந்த பிள்ளை. நான் எங்கேயுமே போகாதுங்க, அதுங்க வந்து வீட்டுல தான் இருந்ததுங்க. அது எங்க பாப்பா இல்ல, எங்க பாப்பா கிடையாது. இணைய வலையா ஜான்சிய சொன்னாங்கல்ல, அது கிடையாது. அது உங்களுக்கு ஐயோ அதெல்லாம் பொய்யான செய்தி. எங்க ஊர் என் பொண்ணு கடலூர்ல படிச்சிச்சு, கடலூர்ல படிச்சிச்சு. இதுல ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்குது, தபிதா பிரிஜித். இந்த பொண்ணு கடலூர்ல படிச்சிச்சு. இந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக செங்கல்பட்டு வந்தால் நான் தான் கொண்டு வந்து செங்கல்பட்டுல விட்டேன். இந்த பொண்ணால தான் பானுன்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, அதால தான் இவள் ஃப்ரெண்டு. இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு எதுவும் கிடையாது, அதெல்லாம் முற்றும் போய். ஆனா இது ஊடகத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் என்னெல்லாம் பொய் தகவல்கள் உங்க குழந்தைகளை பத்தி பரப்புனாங்க. குழந்தைங்க குடிச்சாங்கன்னு சொன்னாங்க. முதலாவது பொய், ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டை தேடி சென்னைக்கு வந்தது அது பொய். அதே மாதிரி அந்த வார்ல வெளியில சண்டை நடக்குதுல்ல ஒரு தரப்புக்கு, வேற ஒரு தரப்புக்கு சண்டை நடக்குது. அதுல ஒரு பொண்ணு ஒயிட் கலர் டிஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்குது. அது இவங்க பொண்ணு கிடையாது, என் பொண்ணும் கிடையாது. ஆனா வேற மூணாவது பொண்ணு அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு பௌசி ஜான்சி. இதுங்க சண்டை போட்டதாலதான் அவனுங்க அடிச்சிருக்கானுங்க. ஆனா அந்த வீடியோ ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு இது வரைக்குமே போலீஸ் வந்து விசாரணை எடுக்கல. அப்ப நாங்க ஒவ்வொருன்னா தேடி எடுத்து கொடுத்து விசாரிக்கிறதுக்கு அப்புறம் போலீஸ் என்னத்துக்கு இல்ல? அப்பனா வெளியில 2 பெண்கள் வந்து ஒரு கேங்கோட சண்டை போட்டதா காட்டப்பட்ட பொய். அதுக்கு ஆதாரம் எங்க கையில போன்ல இருக்குது, ரெக்கார்டு. ஏண்டா ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் இடத்துல அந்த பொண்ணு சண்டை போட்ட பொண்ணு நிக்குது. நான் கூட்டுன்னு போகும்போது அந்த பிள்ளைங்க எங்க கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருதுங்க. அப்போ அங்கேயே இறங்கிச்சிங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா ஆக்சிடென்ட் சொல்லிச்சிங்க அந்த பிள்ளைங்க. அப்புறம் தான் தெரியுது இங்க போனாங்க, சண்டை நடந்தது. அப்பதான் காட்டுறாங்க சண்டை. அப்ப போலீஸ் என்ன செய்றீங்க, அந்த பொண்ணை உள்ள விசாரிச்சிருக்கணும். என்ன சண்டை டிஎம்கே பசங்களுக்கும் உங்களுக்கு என்ன சண்டை நீங்க விசாரிச்சிருக்கணும். விசாரிக்கவே இல்லை. ஏண்டா அதுதான் ஒரு பொய்யான இதை காட்டிட்டாங்களே. ஜான்சி பௌசி அப்படியே மூடி மறைச்சிடலாம். அந்த பொண்ணுங்க பாருக்கு போச்சுதுங்க, குடிச்சதுங்க, டிஎம்கே பசங்களோட சண்டை போடிச்சதுங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எங்க பிள்ளைங்க குடிக்கல,
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குடிக்கல ஆல்கஹால் இல்லைன்ட்டு தான் வந்திருக்கு. அப்போ குடிக்கல அந்த பையன் அசோத்ன்ற பையன் கூட்டின்னு போயிருக்கிறான். எங்களுக்கு வந்து டவுட் வருது, என்ன நடந்தது. அசோத் உமர்ன்ற ஒரு பையன் 2 பேர் போய் இந்த பொண்ணுங்க 2 பேர். அப்போ அந்த அசோத்துன்றவன் பேட்டி கொடுக்குறான், உமர்ன்றவன் ஃபேஸ் காட்டலை, தெரியல எங்களுக்கு. அதே மாதிரி அவனுங்களும் எங்கள் ஃபேஸ் காட்டலை. சரி அந்த இதில் வந்து எஃப்ஐஆர் காப்பியில் வந்து எங்களை வந்து அட்ரஸ்ஸு ஊர் எல்லாமே கேட்குறாங்க. ஏன் அவங்கள இப்போ குற்றவாளி குற்றவாளி கேட்கணும் இல்லையா? அவங்களுக்கு போடலை. எங்களுக்கு எங்க எஃப்ஐஆர் காப்பியில நாங்கள் அவ்வளோ பைத்தியக்காரங்களா இருந்திருக்கோம். நாங்கள் வந்து இழப்பில் இருக்கிறோம், அதனால் அந்த அளவுக்கு பார்க்கல. என் பாப்பாவுக்கு சனிக்கிழமை தான் 40 காரியம் முடிஞ்சது. எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எனக்கு என் உலகமே என் பொண்ணு தான். நான் அழுகக்கூடாதுன்னு தான் தைரியம் படுத்தின்னு வரேன். அம்மா அப்பா கிடையாது, எனக்கு உலகமே என் பொண்ணு தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஃபாருக்குன்ற ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃபவுசி. பெண் பிள்ளை தான் எனக்கு படித்து தைரியமாக என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். 3 வருஷம் படிச்சுட்டு உன்னை நான் உட்கார வச்சு பார்த்துக்கிறேம்மா, என் குழந்தை கனவோடு வந்த பிள்ளை தான் இங்கே. இந்த லீவுக்கு 2 மாதம் வந்து இந்த ஒரு நாளில் இந்த மாதிரி ஆகும் நாங்கள் நினச்சி பார்க்குறேன். புள்ள பூந்தமல்லி வரையும் வரும் பஸ்ஸில், எங்கள் ஊருக்கு பஸ்ஸு தான் வரும். அங்கேருந்து ரேபிட்டை போட்டு ஆட்டோ நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு நான் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு ரேபிட்டை போட்டு அதில் தான் வரும். இது எப்படி அன்றைக்கி என்கிட்ட வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு தான் போனான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாம்மா அப்படி சொன்னான். அதே மாதிரி காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அந்த பிள்ளை சேர வந்தா அமௌண்ட் அதிகமாகிட்டோம்னா அவங்க அம்மா வேணான்ட்டாங்க. நான் ஓகே கஷ்டம் இருந்தாலும் நான் உனக்கு படிக்க வைக்கிறேன், எனக்கு கனவு உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு இதுதான் படிக்கணும்னு இருக்கா, ஓகே அப்படின்னு நான் 1,30,000 போய் கட்டிட்டு கூட வந்துட்டு என் பிள்ளை காலேஜ்லாம் எழுதுனா 12,000 லெஸ் பண்ணாங்க. சிங்கிள் பேரண்ட்னு ஒரு லெஸ் பண்ணாங்க 12,000. வீட்டில் பிள்ளை படிக்கிறான்ட்டு அதுக்கு ஒரு 12,000 லெஸ் பண்ணிட்டு கம்மி பண்ணாங்க. இல்லாட்டி எனக்கு 2 லட்ச ரூபாய் கட்ட சொன்னது. என் பிள்ளைக்காக எனக்கு 80,000 லெஸ் பண்ணாங்க. இதுதான். ஆனால் எங்களுக்கு என்ன தெரியுமா சார், இந்த பிள்ளைங்க அவ்வளோ ஏழைப்பட்டவங்கன்னா அவ்வளோ இதுவா சார், இலக்காரமா சார், கட்சிக்காரங்கன்றதுனால எது வேணாலும் பண்ணலாம். இப்போ அந்த பார் இயங்கிட்டு தான் இருக்குதா? ஓப்பன்ல இருக்கு சார், ஓப்பன்ல இப்போ கூட பார்த்துனே தான் வரணும். அது எப்படி மூடுற மாதிரி மூடி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது பணம் ஆள் பலம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அதே மாதிரி ஒரு கதை வருது, காசு ஒரு பெரிய தொகை அமௌண்ட் வாங்கிட்டாங்க, அதாலதான் இவ்வளவு மெத்தன 50 லட்சம் போலீஸ்கார் 50 லட்சம் அப்படிதான் ஒரு கதை வருது. அதாலதான் இவ்வளவு மெத்தன போக்கு காட்டுறாங்க. என்ன பணம், அவங்களுக்கு தேவை பணம், வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு நீதி கிடைச்சாலும் கிடைக்கலன்னாலும் அவங்களுக்கு என்ன, அடுத்தவங்க புள்ள தானே. இப்போ ஒரு அதிகாரியோட புள்ளையோ இது அவங்களே பிள்ளைங்களா இருந்தா அந்த மாதிரி விடுவாங்களா சொல்லுங்க? குடிச்சாங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் எங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நீதி வேணும்னு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, பிள்ளையே போயிடுச்சு, பணம் முக்கியமா சொல்லுங்க? எங்களாலே ஜீர்ணிக்க முடியல, நாங்களே இருக்க மாட்டோமா அந்த நிலையில இருக்கிறோம். என் வீடே உடஞ்சி போய் உட்காந்துருக்கு. இந்த நிலைமையில நான் உட்காந்துருக்கேன், அனாதையாக நிற்கிறேன். நான் யாருக்கிட்ட போய் என் குறைய சொல்லுவேன்? ஒரு நாளும் என் பிள்ளை என்கிட்ட வந்து அம்மின்னு சுற்றி வர குழந்தை இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்களே சொல்லுங்க. இல்லை, பல பாதிக்கப்பட்டவங்க தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜய் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு, நிவாரணங்கள் வழங்குறாரு. எதுவுமே எங்களுக்கு இன்ன வரையும் ஒரு ஆறுதல் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு அவதூறு பிள்ளைங்களை வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க ஆறுதல் சொல்ல வேணாம், பிள்ளைங்க இறந்துடுச்சு ஆறுதல் சொல்லணும். அவதூறு என்னத்துக்கு பரப்பு? அம்மாங்க சரியில்லை, வந்த மாதிரி சரியில்லை, அந்த பொண்ணு இப்ப சரியில்லாத பொண்ணுங்கண்டா குடிச்சிருக்குங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, மெச்சூரிட்டி இல்லாம சண்டை போட்டது பிள்ளைங்க கிடையாது, வேறொரு டீம் தான் சண்டை போட்டது. அப்ப இப்ப எப்படி சொல்லி அவங்களுக்கு அப்ப தண்டனை கிடைக்காது. இல்ல, அப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கேங்க வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்கள அடிக்கிறது வெயிட் பண்ணி நின்றவங்க இவங்கள பார்த்தோன்னே போதை வெறி அதிகமா தலைக்கேறி அந்த இதுங்க தான். ஆனா அந்த சண்டை போட்டவங்க பின்னாடி பார் உள்ள இருந்தது. நீங்க அந்த வெளியே இருக்கிற கேமரா தான் அவங்க காட்டுறாங்க, அதுல பாருங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க, சண்டை யாரோ போட்டுருக்காங்க. சரி உள்ள என்ன நடந்தது? இல்ல அதிகம் காமிக்கணும், இல்ல உள்ள என்ன நடந்துச்சு காமிக்கல, அவுட்டர்ல போறதையும் காமிக்கல, உள்ள என்டர் ஆகுறதையும் காமிக்கல. இந்த நடு வாசல்ல பிள்ளைங்க வருதுங்க பாருங்க, அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. உள்ள என்ன நடந்துச்சு, வெளியே என்ன நடந்துச்சு, போகும்போது கூடிய சிசிடிவில பதிவாயிருக்கும்ல அதையும் காமிக்கல, போறதையும் காமிக்கல, உள்ள என்ன நடந்துச்சுன்னு அதையும் காமிக்கல. சும்மா வாசல்ல அந்த போறதை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க.
அதே மாதிரி அந்த வெளியில சண்டை போடுறது அதை காமிக்கிறாங்க. அதுல ஜான்சி போகுது, பவுசி சண்டை போடுது, யாரோ ஓடுறாங்க. யார் சொல்றது? அங்க காமிக்கிறாங்க பாருங்க, அந்த இதுல எல்லா நியூஸ் காட்டுறாங்க, ரெட் கொம்பு வச்சு காட்டுறாங்களா பசங்க ஓடுறது. இல்ல இவங்க தான் எல்லா நியூஸ்லயுமே ஒரு பாலிமர், சன், தந்தி டிவி எதுல பார்த்தாலும் கலாட்டாவிலே எங்க போட்டுருந்தாங்க. ஊர்ல கட்சிக்காரங்களுக்கு சொல்றோம் சார், எங்க தம்பி கேக்குறான், போஸ்டிங்ல தான் இருக்கான், அவன் போய் கேட்குறான் எம்எல்ஏ கிட்ட, இது மாதிரி வந்து எங்கள் ஊர் கட்சியில் எங்கள் அக்கா பொண்ணுக்கு இது மாதிரி ஆயிருக்கு, ஒரு நீதி கேட்கலன்னா உங்கள் அக்கா பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அசால்ட்டா. எம்எல்ஏலாம் இல்லை, என் தம்பி ஒருத்தங்களான்னு விசாரிச்சதுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்போ தம்பி என்கிட்ட கால் பண்ணி, சார் குழந்தைங்க பிடிச்சாங்களா இல்லை நம்ம கண்ணால் பார்க்கல, நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துச்சு, என் குழந்தைக்கு 40 காரியம் முடிஞ்சு, இன்னோட 45 நாள். எங்களுடைய இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு சும்மா 6 பேர் தான் அந்த பையன் வாக்குமூலம் குத்தான், அந்த பேட்டி குத்தான் பார்த்தீங்கன்னா, அசோக் என்ற பையன் தான் பசங்களை கூட்டின்னு போயிருக்கான். அவன் என்ன பேசி கூட்டின்னு போனான்னு தெரில. எங்கள் பாப்பா வாட்ஸ்அப்பில் பார்த்தா அந்த 30ஆம் தேதி தான் அவன் ஏதோ ஒரு பில் மாதிரி அமைச்சிருக்கிறான். அப்போ தான் அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறான். அது என்ன காரணமாக போனாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவனை கேட்டால் எனக்கு தெரியாது ஆண்டி, ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க அப்படி இப்படி அவனுங்க தான் அடிச்சாங்கன்றான். அப்போ அந்த பையன் இன்னொரு பையன், அப்போ 4 பேர் அந்த இதில் போயிருப்பாங்க காருக்காரங்க. அந்த இடத்துல எந்த ஃபுட்டேஜும் காட்டலை, இன்ன வரையும் வெளியே விடலை. அப்போ கட்சிக்காரங்களுக்குன்றதுனால 6 பேர் 8 பேருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் 6 பேர் தான் சொன்னான் வாக்குமூலமே, ஆனால் இவங்க வந்து 8 பேருன்றான். இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டதுக்கு அவர் ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, இல்லம்மா அடிக்கொண்டுலாம் அடிக்கலம்மா, அவங்க போதையில தெரியாம அடிச்சுட்டாங்க. அது எப்படி சார்? இதே உன் புள்ளையா இருந்தா நீ இப்படி காலாட்டிக்கிட்டு சொல்லுவியா, தெரியாம அடிச்சுட்டாங்கண்டே. ஏன் புள்ளைய நான் 2006ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன். அங்கே இருந்து என்னத்துக்கு வந்தேன்னா அங்கே எங்கள் உயிர் போயிருவந்துட்டு உயிரை காப்பாற்றி இங்கே வந்தது. 2007ஆம் ஆண்டு தான் என் குழந்தை பிறந்துச்சு, 18 வயசு கரெக்டாக. இங்கே உயிரை எடுத்துட்டீங்க, அதுக்கு நம்ம அங்கேயே உயிரை, இப்போ ஒரு நாட்டுக்காக உயிரை கொடுத்துருந்தா கூடயே நெஞ்சை தட்டிட்டு சொல்லலாம் நாட்டுக்காக உயிரத்தை கொடுத்தோண்டி. ஏன் ஒரு ஒரு எதுவுமே செய்யாத பொண்ணை நீ கொலை பண்ணிட்டு தண்டனையும் கொடுக்கல, அந்த பப்பையும் திறந்து வச்சுட்டா, மறுபடியும் உழைப்பு உனக்கு வேணும்ண்டு டிவிக்கு. இப்போ அவங்க வந்ததால ஜனமெல்லாம் எப்படி நம்பிட்டு இருந்துச்சு, நிறைய நல்லது செய்வாரு, பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுப்பாரு, பாதுகாப்பு எங்க வேணும்னாலும் சிங்கப்பெண் படை ஓபன் ஆயிட்டாங்க, எந்த நிலைமைனாலும் எங்கேயும் போகலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குண்டு. ஆனா நாங்க விஜய் சார் வரும்போது நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என் குழந்தை டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அம்மா விஜய் சார் தான் ஜெயிப்பாரு, விஜய் சார் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த டைம்ல நீங்க வந்து ஒரு 10 நாள் என் குழந்தை இறந்துச்சு. என்னால ஜீரணிக்கவே முடியல. நம்ம முதலமைச்சர்ல கூட எங்களுக்கு எந்த இதுவும் வந்ததில்லை. ஒரு ஆறுதலுமே இல்ல, ஒரு ஆறுதல் இல்லம்மா, உங்க பொண்ணு இறந்ததுக்கு கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம், ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருந்தா மனசு இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லல, யாருமே இது பண்ணல. போலீஸ்காரங்க எப்படின்னா இந்த பாடியை சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடணும் தான் இருந்தாங்க ஒழிய அதை வச்சு போராட்டம் நடத்த போறாங்க அந்த பயத்துல எப்படியாவது கொடுத்து அனுப்பிடணும். நீ எடுத்துட்டு போமா, கொண்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணி நாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்போம், வாயே திறக்கல அதுக்கு பிறகு, அவ்வளவுதான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு தாங்க சார்ன்னு சொன்னா ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு போயிட்டேன். இங்க இருந்து நான் பாண்டிச்சேரி போகணும், மறுபடியும் மறுபடியும் வந்தேன், மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் உட்கார, நான் இல்லம்மா அடுத்த நாளைக்கு வந்து வாங்கிக்காண்டு. ஏன் சார் இப்படி அலைஞ்ச நான் செத்து போயிடுவோம் போல இருக்குது, ஏன் பிள்ளைக்கு நீதி கிடைக்க முன்னுக்கு நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டினா பிறகுதான் இல்ல கோர்ட்ல இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எடுத்து கொடுக்குறாங்க. என்னத்துக்கு நீங்க வச்சுட்டு இப்படி, ஏண்டா அவங்க எதிர்பார்த்தது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்ல ரிங்ஸ் அடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு இந்த செய்தி தான் இருந்தது. இப்ப அவங்க இப்ப நம்ம எப்படி ஏதாவது நம்ம கேள்வி கேட்போமோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லயே அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படி ஒரு என்னத்துக்கு இவ்வளவு ஒரு இது கொலை நடந்திருக்குது. ஒரு 18 வயசு 17 மேராகாத பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. படிச்சு ஒரு ஆளாக்கி அதுங்க எங்களை பாப்பாங்க நாங்க நினைச்சா எங்க கையால எங்க பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமை பண்ணணும்னு எங்க தலையெழுத்தான் அநாயத்துக்கு கொண்டுட்டு அசால்ட்டா இருக்காங்க. இல்ல அவன் கார் அடிச்ச வேகம் எப்படின்னா ஒரு 5 மாடி பில்டிங்ல இருந்து கீழே தார் சாலையில விழுந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நொறுங்கி போயிருங்க. நிறைய அடி மண்டை அவ்வளவு பாட்டா நொறுங்கிருச்சு. ஏத்திருக்காங்க எங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா ஒவ்வொன்றா படிச்சு பார்த்தா எத்தனை எலும்பு உடைஞ்சிருக்கு சார், ஆள்காட்டி விரல் உடைஞ்சிருக்கு, முதுகு ஸ்பைனல் கார்டு அவ்வளவு மண்டையில இருந்து. அதான் நான் சொல்றேன், குறவலை நுரையீரல் கல்லீரல் எல்லாம் வெள்ளை கலர்ல இருந்துச்சு, ஏன்டா பிளட் அவ்வளவு வெளியே போயிடுச்சு.
அப்ப இவ்வளவுக்கு வேகமா எவ்வளவு வேகமா அடிச்சிருக்காங்க. அடிச்சு இல்ல, கொண்டிருப்பாங்க. நீயும் ஒரு தாயிர வயித்துல இருந்தானே பிறந்து வந்த ஒரு அவன் உள்ள இருந்தவன் அடிக்க சொல்றான்டா, நீ என்ன சொல்லிருக்கணும்? வேணாண்டு விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா இடிச்சு ஏன்டா பணத்திமிரு, எங்க அப்பா திமிரு, ஏன்னா இப்ப வெளியே தானே இருக்கிறான். வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு இடிக்கவே இல்லையா? ஏற்கனவே இந்த சுமன் சக்திவேல் என்றவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை அடிச்சு சாவடி ஏற்கனவே கொண்டிருக்காங்க. அதை மறைச்சு வச்சுட்டு தான் இந்த எங்க பொண்ணுமே கொண்டிருக்காங்க. ஆனா இது மாதிரி பணம் இருக்குன்றதுனால, ஆள் பலம் பணம் இருக்குன்றதுனால அவங்க அப்படியே பதுங்கி வச்சுட்டாங்க. அவங்க அந்த கொலை பண்ணா வந்து திமுகவோட பேர். ஆமா ஆமா, திமுக கொடியோட தான் வந்து நின்றது. நல்லா திமுக கொடியோடய காட்டுறாங்க. அந்த சிசிடிவி கேமரா வெளியில சண்டை நடக்கும்போது அழகா காமிக்கிறாங்க. திமுக கொடியோட காட்டுறாங்க, அழகா காமிக்கிறாங்க. அதோட வேற என்ன ஆதாரம் வேணும்? அழகா அது நான் அங்கேயே வச்சு சேனலுக்கு கொடுத்துட்டேன். திமுக காரன் அடிச்சது. அசோத்ன்ற பையனையும் விசாரிக்கணும் சார். அந்த உமர்ன்ற பையனையும் விசாரிக்கணும். உள்ள என்ன நடந்தது இன்ன வரையும் ஒரு ஃபுட்டேஜும் காமிக்கல. விசாரிச்சாங்க, விசாரணை என்ன மேற்கொண்டாங்கங்கறத பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு உங்களுக்கு சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்ல. அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் நிலையத்துல இருந்தோ எங்க இருந்தோ உங்களுக்கு ஒரு போன் வரல. உங்க பொண்ணு இறந்ததுக்கு ஏதாவது அதனால தான் ஐயா நடவடிக்கை எடுத்தாங்களான்னு எதுவுமே வரலையே. அதுக்காகத்தான் நாங்க பாத்துட்டோம், இது சரி வராது, நம்மளே இறங்கிட வேண்டியதான். ஏன்டா நம்ம ஒண்ணும் பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், பசங்களுக்கு இந்த பேர் வந்தது பாத்தீங்களா, அதுக்குதான் நாங்க வந்தது. ஏண்டா எங்க புள்ள நிரபராதி. அதே மாதிரி ஒழுக்கமான பொண்ணு. எவ்வளவோ பேர் எவ்வளவோ மீடியாவில ஒருவன் சொல்றான், ஐயோ அதுக்கு வந்ததெல்லாம் நான் சொல்றோம். ஒரு பையனோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனோட ஃப்ரெண்டா அவனை பாக்குறதுக்கு இங்க வந்தாலாம் சென்னைக்கு, அதோட 2 பேரும் வண்டியில போகும்போது அடிச்சு இது பண்ணிட்டாங்கடி. வாய்க்கு வந்தல இல்ல ஒரு நியூஸ உண்மையா பொய்யான்னு கேட்டு போடவே மாட்டாங்க. வாயில வந்ததுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அசால்ட்டா மீடியா அந்த வாட்ஸ் அந்த எல்லாத்துலயும் வந்து இன்ஸ்டால அந்த யூடியூப்ல எல்லா சேனல்லையும் வந்து பிள்ளைங்களை தவறா பேசி அதுல எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா, எப்படி சொல்றது, எங்களுடைய அந்த நான் ஒரு இஸ்லாத்து பொண்ணு தான், முஸ்லீம் தான். எங்களுக்கு வந்து எத்தனை பேர் பின்னாடி எவ்வளோலாம் பேசுகிறாங்க, பொண்ணை விட்டா ஒரு இஸ்லாத்து பொண்ணு இந்த மாதிரி சுத்த விட்டான்ட்டு. ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. ஏன் நான் வந்து இழப்புல இருக்கிறேன், அதனால உங்களாண்ட ஏதோ நான் பேச முடியாது. என் புள்ளையே போயிடுச்சு, நீங்கள் என்ன பேசி என்ன வரப்போகுது? உண்மைங்களா இல்லையா? இதுதான் இப்படிதான் நானா மனசுல ஒடிஞ்சு. எனக்கு அவங்க சொல்ற குறைலாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என் குழந்தை போயிடுச்சுன்ற கவலை தான். ஆனால் குடிக்கல. இப்போ உண்மை குற்றவாளிகளை இந்த காவல்துறை, தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை கண்டறியணும் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு இப்ப ஜெயில இருக்கிறதுல யாரு? அது அவங்களுக்கு கையாளுங்க சொல்லுவாங்கல்ல, கையாளுக்கு வச்சிருப்பாங்க, அவங்க தான் கையாளுங்க தான் இருக்கிறது. உண்மையான குற்றவாளி இல்ல ஜெயில. உண்மையான குற்றவாளி வந்து சுமன் என்ற சக்திவேல், அவரை பிடிக்கவே இல்லை சார், பிடிக்கவே இல்லை. எங்ககிட்ட பிடிச்சிட்டேன் 8 பேரை பிடிச்சிட்டேன், 10 பேரை பிடிச்சேன்றாங்க. 10 பேர் 8 பேர் இல்லைங்க, 6 பேர் தான். அவங்களுக்கு கேஸ் வேணாம், ரொம்ப நாள் இது ஆகுன்றதுனால அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ சொல்கிறாங்க. நாங்கள் கேள்விப்பட்டோம்னா 50 லட்சம் வாங்கியிருக்காங்க காவல்துறைட்டு நாங்கள் கேள்விப்பட்டனால தான் நானும் இவங்களும் வந்து நம்ம 2 குழந்தைங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான் இழந்திருக்கோம், நாங்கள் தான் பேசணும். எல்லா நியூஸுக்குமே இப்ப என் பொண்ணோட போட்டோ தான் எல்லா இடமே வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுல கூட நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தையோட போட்டோ தான் ஜான்சி எங்க பார்த்தாலும் ஜான்சியோட போட்டோ தான். அப்ப அவள் நிரபராதின்னு வரணும் இல்லை மறுபடி. இப்ப ஊருக்கே காட்டிட்டாங்க என் பொண்ணு குடிச்சதுண்டு. அதே குடிக்கல, அந்த குழந்தை குடிக்கல. இவங்க பேசுறதுக்கும் என் பொண்ணோட போட்டோ தான் போட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய மூத்த பொண்ணு MBA HR படிச்சுட்டு இருக்கா. அவளுடைய போட்டோவை வச்சு அவளுடைய தொல்லை என் பொண்ணு 2வது பொண்ணு சாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்காங்க என் மூத்த பொண்ணை வச்சு. நான் போட்டோ எவ்வளவுக்கு ஒரு பேக்கா இது பண்றாங்கன்னு பாருங்க. நிறைய சேனல்ல என்னுடைய மூத்த பொண்ணை வச்சு 2வது பொண்ணை வச்சு தான் போட்டிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி எவ்வளவுக்கு இல்ல மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு பொண்ணை நான் இழந்துட்டேன். மூத்த பொண்ணோட போட்டோவை தேடி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அவள் சாஞ்சிருக்கிற மாதிரி, அக்காட தோல்ல தங்கச்சி சாஞ்சிருக்கிற மாதிரி, நிஜமே அக்கா தங்கச்சி தான் சாஞ்சிருக்கிற மாதிரி எடிட் பண்ணி ஜான்சி அப்படி போட்டு என்னத்துக்கு நீங்க அப்படி பண்றீங்க? இல்ல உண்மையான குற்றவாளியை நீங்க பிடிக்கல, குற்றவாளியா பிடிக்க மாட்டேன்றீங்க. ஏன் அவனுங்கள மூஞ்ச நல்லா போட்டு காமிங்க. உண்மையான குற்றவாளியோட போட்டோங்களே ஏன் வெளியே விடல? காமிக்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி அந்த அஸ்வந்த் ஒருவன் போட்டான்ல, அவன் போலீஸ்காரங்க எதுவும் இது பண்ணல, அவன் அட்வொகேட் தான் வந்து நீ இப்படி பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சது. அதைத்தான் தூக்கி போட்டுக்கிட்டே எவ்வளோ பேர் இதுல ஆச்சு, இல்ல ரீச் எவ்வளவு லைக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பொண்ணை நம்ம பறி கொடுத்துட்டோம்.
நம்ம சின்னதுல இருந்து குழந்தைய பார்த்து 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 ஒரு 18 வயசு வரும்போது ஐயோ என் பிள்ளை மெச்சூர்ட் சொல்லுங்க, ஆயிடுச்சு இப்பதான் அதான் இப்ப சின்னதுல இருந்தெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு குழந்தைய ஆளாக்குறது. மூத்த பொண்ணு MBA HR படிச்சுட்டு இருக்கா, 2nd டிகிரி. இவள் சொன்னால் எனக்கு பேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு ஆசைம்மா, ஏரோஸ் படிக்கிறதுக்கு நிறைய அமௌண்ட் செலவாங்க. ஏற்கனவே அவங்க அக்காவுக்கு நிறைய செலவழிச்சிட்டேன். இப்போ என்னடா காசு கிடையாது, உன்னே நான் அழகப்பன் யூனிவர்சிட்டியில போறேன் பேஷன் டிசைனிங், அங்கேயே அட்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆனா அவள் அதான் சரி நான் வந்துடுறேம்மா, நீங்க அட்மிஷன் போட்டுருங்க, நான் வந்துடுறேன். நான் தான் அட்மிஷன் போய் போட்டேன். என் புள்ள நாளைக்கு வர்றேன்னு சொல்லி கால் பண்ணுது 7:51 சனிக்கிழமை நைட்டு 7:51 கால் பண்ணுது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வருது என் குழந்தை இறந்துருச்சு. அப்ப எவ்வளவு ஒரு எனக்கு மனசு வலி இருந்தா அந்த அதோடையே வச்சு என் பிள்ளைய அப்படி ஒரு மாதிரி. என் குழந்தை வெளியில யாரும் முகம் நான் கேம்பு தான் பாண்டிச்சேரியில் இருந்தேன், கேம்புக்கு போனதான் என் பிள்ளைய இந்த துணியை கட்டி தான் கொண்டு வருவேன். ஏண்டா என் குழந்தைய முகம் யாருக்கும் இது பண்ணக்கூடாது, ஏண்டா பிறகு என் குழந்தையே போல பண்ணுவானுங்க, யார்கிட்ட கண்ணு குத்திடக்கூடாது அப்படின்னு என் குழந்தைய மூடி வளர்த்தா அழகா இருப்பா. அதைத்தான் நான் அந்த பேட்டியில சொன்னேன், என் குழந்தை அழகா இருப்பா. நம்ம பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முன்னாடி பரதநாட்டியம் ஆடி இருக்காள், அந்த போட்டோஸ் கூடியே இருக்கு. அதே மாதிரி சுட்டி விகடன்ல என் குழந்தை சுட்டி விகடனுக்கெல்லாம் வந்திருக்கா, சுட்டி விகடன்ல எல்லாம் இது பண்ணியிருக்காள். அப்புறம் நம்ம கேம்பை சுற்றி அந்த RSRமாரோட செடிங்க வைக்கிறது சமூக சேவை என் குழந்தை அவ்வளவு செய்திருக்குது. அப்படி ஒரு குழந்தைய நீ இப்படி ஒரு கேவலப்படுத்தும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என் புள்ள குழந்தை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் நிரூபிப்பேன். அந்த அளவுக்கு நான் போராடுவேன். குழந்தை நிரபராதி ஏண்டா அவ எப்படி ஏண்டா அவள் முகத்தை சுழிச்சாலும் எனக்கு பிடிக்காது. என் குழந்தை எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்ச முகத்தை தான் நான் பார்க்கணும். அவளை எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாள். அவங்கள்ட்ட கேளுங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அப்படி ஒரு யாரையும் மூஞ்சிய அடிச்சு காட்டாது அந்த பிள்ளை, காட்ட மாட்டா. அதே மாதிரி தப்புன்னா தப்புன்னு கரெக்டா சொல்லிடுவா, நியாயமா பேசுவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே அவ்வளவு ஒரு நல்ல என் புள்ள என் மாவா வந்து அம்மின்னு தான் கூப்பிடுவான். சேம் அவளும் வந்து நானும் உங்களுக்கு அம்மின்னு கூப்பிடுவான்னு என்கிட்ட கேட்டா. சரி ஓகேம்மா அப்படி நடக்க பிடிக்கல தான். என்ன இப்போ தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு அல்லது என்ன காவல்துறை அவர் கையில தான் இருக்குது, என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு வந்து இருங்க, உண்மையிலேயே நம்ம சொல்லணும்னா வந்து ஒரு பெண்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரா இருக்கிறாரு. இப்ப கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால ஜெயிச்சு வந்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய 2 தாய்மார்களா நீங்க முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நான் கோரிக்கை என்ன வைக்கிறேன்டா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்டா, என் குழந்தை மது அருந்தவில்லை, அதால் பாரில் சண்டை போடும்போது என் குழந்தை சண்டை போடுற இடத்துலையும் இல்லை, அது வேறொரு பொண்ணு தான் சண்டை போடுது. அந்த பவுசியாண்ட பொண்ணுக்கும் ஜான்சியாண்ட பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நீங்கள் சம்மந்தமும் கிடையாது. இதில் என் பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணலை. அவங்க கொலைகாரனுக்கு உண்மையிலேயே கொலைகாரனுங்க ஜெயிலில் இருக்கானுங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அவன் கொலை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் நான் ஆசைப்படுறேனே. ஏண்டா நான் 18 வருஷமா என் குழந்தைய வளர்த்து, அந்த பொண்ணு மேயர் பொண்ணு, 17 வயசு பொண்ணு, ஒரு மெச்சூரிட்டி பொண்ணு, 17 வயசு பொண்ணு, 18 அந்த பொண்ணுங்களை சேட்டை விட்டு இருந்தா போஸ்கோ சட்டத்திலையும் அவனுங்களை சேர்த்திருக்கணும். ஏன்னா 17 வயசு பொண்ணல்ல, போஸ்கோ சட்டத்திலையும் சேர்த்திருக்கணும். இது வரைக்குமே எங்களுக்கு அவனுங்க ஜெயில இருந்த ஒரு இதுவும் இல்லை. அவனுங்க வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மறுபடி அவங்க இது நடந்துகிட்டே தான் இருக்குது. எங்க குழந்தைங்க உயிர் போனதுதான், அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது டிவிகே பாலாஜி என்ற ஒரு டிவிகே கட்சியில அதனால நீங்க பாரபட்சம் பார்க்காம இந்த 2 குழந்தைங்களோட உயிர் போயிடுச்சு. அந்த குழந்தைங்களோட உயிர் போனதுக்கு காரணமானவங்களுக்கு கண்டிப்பாக கடும் தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏண்டா மற்ற பெண்களை யாரையும் சாவடிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏண்டா என் குழந்தைக்கும் உங்க குழந்தைக்கு நடந்த இது நடக்கக்கூடாது. இப்ப சகஜமா குழந்தைங்க பாட்டின்னு போதுங்க, இப்ப பிறந்தநாள் பாட்டி எல்லாம் பப்புல தான் வைக்கிறாங்க. பிறந்தநாள் பாட்டி, மேரேஜ் பாட்டி, ஒரு மஞ்சள் நீராட்டண்டா பாட்டி ஃபங்க்ஷன்லாம் அங்கதான் வைக்கிறாங்க. அப்ப அங்க போயிட்டு வர்றவங்கள எல்லாரையும் சாவடிக்கலாமா, கொலை பண்ணி போட்டுடலாமா? கண்டிப்பா அந்த இதுக்கு நீங்க உங்க அரசு நிறைய நல்ல திட்டங்களை நீங்க கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி சிங்கப்பெண் படை அதையும் கொண்டிருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா என்றாலும் எங்க குழந்தைங்க இறந்ததுல நீங்க எந்த இதுவுமே நீங்க காமிக்காது. எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா அளிக்குது. ஏண்டா
ஒரு ஆறுதல் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட நாங்க இல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் நீங்க சொல்லியிருந்தா எங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். இது வரைக்கும் நாங்க இவ்வளவுக்கு நாங்க வர்றோம்னு சொன்னா எங்க மனசு எவ்வளவு பாதிப்பா இருக்கும். நான் கேம்ப்ல இருந்து கீழ்புத்துப்பட்டு கேம்ப்ல இருந்து நான் வந்துகிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சென்னையில. ஏண்டா என் குழந்தை உயிர் போயிடுச்சு, என்னால தாங்க முடியல. ஏண்டா என் குழந்தை நான் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். என் மூத்த பொண்ணு MBA HR படிக்குது. ஏண்டா நான் எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, நான் ஏண்டா 2 பொம்பளை பிள்ளைன்னு நல்லா படிப்பிச்சு அதுக்காக தான் 3வது குழந்தைய பெத்துக்கல. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளை போதும் நல்லா படிப்பிக்கணும்னு என் மூத்த பொண்ணு MBA HR படிக்குது, 2வது பொண்ணு ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகுது. என் குழந்தை ஆசையா இருந்துச்சு, ஆனா மண்ணில தூக்கி என் கையாலேயே மண்ணை தூக்கி போட வச்சுட்டாங்க. நீங்க கண்டிப்பா இதை CBIக்கு மாத்தணும், இது விசாரிக்கணும், CBIக்கு மாத்தணும். ஏண்டா வெளியில சண்டை நடந்தது வேற ஒரு பொண்ணு, இந்த 2 பொண்ணுங்களுமே அந்த இடத்துல கிடையாது. CBIக்கு மாத்தணும். எங்க பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த பக்கத்தை காமிக்கிறேன், நல்லா பாத்துக்குங்க, நல்ல வீடியோ ஜூம் பண்ணி பாத்துக்குங்க. என் குழந்தை ஸ்டொமக்கோட தான் இறந்திருக்குது, எந்த ஆல்கஹாலும் கிடையாது. சொன்னீங்க பாத்தீங்களா, குடிச்சதுன்னு நீங்க இவ்வளவுக்குமே நீங்க மௌனமா இருக்கிறீங்க. என்ன அந்த பொண்ணுங்க குடிச்சேன்னு உங்க மனசுல நீங்க நினைச்சு மௌனமா இருக்கீங்கன்னு தெரியல மாட்டீங்க, உங்க காதுக்கு என்ன வந்ததுன்னு தெரியாது. இந்த விசாரணையை நீங்க CBIக்கு மாத்தி உண்மையான குற்றவாளிக்கு கடும் தண்டனை இங்க கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க வெயில்ல வரவே கூடாது சார், வெயில்ல வெளியே வரவே கூடாது சார், அவனுங்க ஜெயில தான் கிடக்கணும், அவனுங்க வெயில்ல வரவே கூடாது. ஏண்டா ரெட்ட கொலை பண்ணிட்டு வெளியில நடமாட வச்சிடாதீங்க. ஏண்டா பணப்பழம் இருக்கு, பதவி பழம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில சுத்தாதீங்க. நாளைக்கு இந்த நாட்டுல உண்மையிலேயே சென்னையில பெண்களே இல்லாம போயிடும், எல்லாத்தையும் அழிச்சிருவானுங்க. அதனால கண்டிப்பா நீங்க விரைந்து நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அவனுக்கு வெயில்ல வரவே கூடாது, அதான் என்னுடைய கோரிக்கை. வெயில்ல வராத அளவுக்கு அவனுக்கு கடும் தண்டனை, தூக்கு தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கும் வரைக்கும் எங்களுக்கு மனசே ஆறாது. சரியா குழந்தை பறி குடிச்சிட்டு ஏன் குழந்தை ஆக்சிடென்ட் எடுத்த வீடியோ இருக்குது, புல் ரத்தம் வெளியே கல்லீரல் ஈரல் எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்குது. எப்படி என்னத்துக்கு ஒயிட் கலர்ல இருக்கு? எல்லா ரத்தம் மண்டை மூலமாவே, மூளை அடிபட்டாலே அவ்வளவு எல்லா ரத்தம் வெளியேறிடும். யூரினரி அந்த இதுல பிளாடர்ல கூடிய ஒரு எம்டி, எல்லாமே எம்டியா இருக்குது. சாப்பிடாத கால் பண்ணி 10 நாளா போட்டு டிவியில குடிச்சது நீங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க சார். நன்றி சார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில், அதுவும் இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு நடந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதை பார்க்கணும். அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் அதே சமயம் அறச்சீற்றத்தையுமே கூட உருவாக்குது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கிட்ட தொடர்புன்னு நாங்கள் பேசி இருந்தோம். ஏன்னா உங்களுடைய தரப்பில் அவர் எங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணார். அப்போ சரியான முறையில் காவல்துறை நடந்து கொள்ளலை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தினார். இதன் பின்னால் இன்னும் தீவிர விசாரிக்கணும் தோழர் அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லியிருந்தார். அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேருமே பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால கட்டாயமாக இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்கிட்ட இது தொடர்பான வழக்கு விசாரணையை வந்து தீவிரப்படுத்த சொல்லியும், உண்மையான குற்றவாளிகள் தான் வந்து சிறையில் இருக்கிறாங்களா அல்லது சிறையில் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுபான பார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்கா நிர்வாகி தான் நடத்திக்கிட்டு வராரு அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதியில் அந்த பார் இருக்கலாமா, அது நடைமுறை, அது அமல இருக்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை தானா? ஏன்னா பக்கத்தில் ரொம்ப சிவியரான ரோட்ஸ்லாம் இருக்கும்போது அது வந்து சரியான விஷயமா இருக்குமா அப்படின்னு பலவிதமான விஷயங்களை வந்து ஆலோசிக்க ஒரு தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய கோரிக்கையை பதிவு செய்ய வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமையாக நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக விஷயங்களை வந்து நீங்கள் நடவடிக்கை மூலமாக எடுத்து இந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரணாக நின்று காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு ஊடகமாக எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. பார்க்கலாமா? ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.